எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹலோ, மீண்டும் தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம எல்லாரும் வரும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானார். கர்த்தருடைய நாளை சுய காரியங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய அநேகர் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் வரவும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதான பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நீங்கள் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கூட அருமையான கர்த்தருடைய தாசன் ரமேஷ் இலங்கையை பூர்வீகமாக தமிழகத்தை வாழ்விடமாக கொண்டதான ஒரு கர்த்தருடைய தாசன். மீண்டும் சொல்கிறேன், இலங்கையை பூர்வீகமாகவும் தமிழகத்தை வாழ்விடமாகவும் கொண்ட கர்த்தருடைய தாசன். அவர் ஆராதனை நேரத்தில் சொன்னது போல் 13 ஆண்டுகளுக்கு முன்னே பவுல் தன்னுடைய கடந்த காலத்தை சொல்லும்போது 14 வருஷத்துக்கு முன்னே ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான்னு சொல்லுவார். அதில் கொஞ்சம் குறைவாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. 13 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு மனுஷனாகவே வாழ தகுதி இல்லாத ஒரு மனுஷனாய் இருந்த ஒரு மனுஷன், மற்றவர்களாலே மனிதனாக மதிக்கப்பட முடியாத சூழலை, அவர் பார்க்காத உயரமில்லை, அவர் இறங்காத ஆழமில்லை. இந்த உலகத்தில் இப்படித்தான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு கேடுகட்ட வாழ்க்கையும் அவ்வளோ மேன்மையான வாழ்க்கையும் பார்த்த ஒரு கர்த்தருடைய தாசன். அவரோடு வாழ பிடிக்காமல் பிரிந்து சென்ற மனைவி, அவரை வெறுத்து ஒதுக்கிய குடும்பம். ஆனால் இன்றைக்கு அவருடைய மூத்த மகன் கல்லூரியில் படிக்கிறான், இளைய மகன் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறான். யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு ஒரு ஊழியனாக எனக்காக ஜெபிகள் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான கர்த்தருடைய தாசனாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி குடும்பத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பெரும் குடும்பம், ஒரே குடும்பம் போதும், ஒரு சர்ச்சு நடத்திடலாம். இலங்கையிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு குடும்பம். அவங்க அண்ணன் வைர வியாபாரி. இலங்கையினுடைய மத்திய பகுதியில் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் உலக வர்த்தக மையத்தில் அவருக்கு ஒரு வைர வர்த்தக மையம் உண்டு. அதுக்குள்ளே மந்திரிமார்கள் கூட துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு சொல்ல முடியாது, எல்லாம் சாதாரணமாக தான் சொல்லணும். நான் அங்கே சென்றிருந்த பொழுது அந்த கடைக்குள்ளே இருந்த வைரங்களை பார்த்து சொன்னேன், இன்னொரு விலையேற பெற்ற ஒரு வைரம் அந்த கடைக்கு தேவை, ஜீவனுள்ள கல்லாகிய அந்த விலையேற பெற்ற வைரமாகிய இயேசு அந்த கடைக்கு தேவைன்னு சொன்னேன். அந்த குடும்பம் அவ்வளவு என்னை நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பம். வழி அனுப்புவதற்கு வாசல் வரைக்கும் இல்லை, விமான நிலையம் வரைக்கும் வந்து வழி அனுப்பி சென்றார்கள். அவர்களை நினைக்கும் போது இன்றைக்கு எனக்கு அவ்வளோ வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்ததான ஒரு மனிதன் வறுமையின் அடி ஆழத்துக்கு சென்று வியாதிப்பட்ட பொழுது மரணத்தை தழுவி கொண்டிருந்ததான காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய மகனை இந்த தேசத்தில் ஒரு மன்றாட்டு ஜெப வீரனாக எடுத்து பயன்படுத்துவதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று அந்த மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் தொகையை கணக்கெடுப்பு செய்து அங்கே எப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்கிறார்கள், எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது, எத்தனை தேட்டர் இருக்குது, இதெல்லாம் கணக்கு பார்த்து ஒவ்வொரு மாவட்டத்துக்காக ஜெபித்து தமிழகத்தை முடிச்சுட்டு இப்போ கர்நாடகா போகிறீங்கள, கர்நாடகா நினைக்கும் போது அவ்வளோ மகிமையாக இருக்குது. அவருடைய மூத்த ஊழியக்காரருடைய சபையில் கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. எல் ஜோசப் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். ரமேஷ் நானும் அதிக நேரம் தனிமையில் இருக்கும்பொழுது லாங் ட்ரைவ் பண்ணும்போது என்னை ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க விட மாட்டார். மாஸ்டர் அது என்ன இது என்ன, வேதத்தை அப்படியே என்கிட்ட தொடர்ந்து என்னை பேச வச்சு கேட்டுகிட்டே இருப்பார். என் மேலே அவருக்கு அவ்வளோ பிரியம். அவருடைய வார்த்தைகளை, ஆழங்களை, சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை இதயத்துக்குள்ளே கொண்டு வந்து பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்பது அது அவ்வளோ ஆர்வம். அருமையான கர்த்தருடைய தாசன் வர வேண்டும்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்த அந்த ஆரம்ப வாரத்தில் நான் கேட்டேன், கண்டிப்பாக வரேன் பாஸ்டர்னு சொல்லியிருந்தார். இந்த வெள்ளிக்கிழமை அவரே கால் பண்ணி இந்த சண்டே இருக்கலாம் என்று நினைக்கிறேன், கண்டிப்பாக வாங்க,
நேற்று தினம் திடீர்னு ப்ரோக்ராம் மாறிடுச்சு பாஸ்டர், அடுத்த முறை வரண்டாரு. முடியாது, கண்டிப்பாக என்ன செய்யணும், வரணும்னு சொன்னேன். இரவு வீட்டுக்கு வந்தார். வசதி இல்லாத எல்லா வசதி குறைவையும் ஏற்றுக்கொண்டு இரவில் என்னோடு தங்கியிருந்தார். அன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். எனக்கு பெரிய சந்தோஷம். நமக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான சாட்சியும் தேவனுடைய வார்த்தைகளும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக அருமையான கர்த்தருடைய தாசனை கரங்களை தட்டி வரவேற்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சபையில் ஆண்டவருடைய சாட்சியை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். நிறைய பேர் எனக்கு தெரியும், கொஞ்சம் பேர் மட்டும்தான் எனக்கு தெரியாது. மற்றவங்க எல்லாத்தையும் எனக்கு இங்கே இருக்க பழைய ஆட்கள் எல்லாத்தையும் எனக்கு நல்லாவே தெரியும். கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் ரொம்பவே என்ன பண்ணிட்டாரு, பாராட்டி பேசிட்டாரு. கர்த்தர் நல்லவர். எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு தான். ஆமென். அவர் இல்லாமல் நம்ம இல்லை. அவர் இல்லாமல் இன்னைக்கு உயிரோடு கூட இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான மகத்துவமான காரியங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசணும். அவர் பேசுகிற தெய்வம். நிச்சயமாகவே அவர் பேசுகிற தெய்வமாகவே இருக்கிறார். மலைக்காக காத்திருக்கும் பயிர் போல எதிர்பார்த்திருந்தே கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தே மலையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மலையாக இறங்கணும், என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே. உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. நன்றி தகப்பனே. ஒரு மாபெரும் எழுப்புதல் மலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுங்க. 145 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் வாழக்கூடிய இந்த தேசத்தில் என் தகப்பனே, இன்னும் அதிகமான தொகை இன்னும் தேவனை அறியாதவர்களாகவே இருக்கிறார்களே. என் தகப்பன் இவர்களுக்காக மனம் இறங்குவீராக. எங்களை ஆண்டவரை வெளிச்சத்துக்கு அழைத்து வந்த என் தகப்பன், அந்த அந்தகார இருள் இருந்து இந்த தகப்பனே இந்த ஜனங்களை என் தேவனின் அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுங்க. பேசுகிற என்னை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். உற்சாகம் இருக்கிறீங்க, சத்தம் நல்லா வந்திருக்கணுமே. ஆமென். ஹல்லேலூயா.
சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணும், நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அல்லேலூயா. வார்த்தைக்கு பஞ்சமே இல்லாத ஒரு இடத்துல நான் நிற்கிறேன். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தை, அருமையான அன்பு பாஸ்டருடைய வாயிலிருந்து கேட்பதற்கு ஆர்வமாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக உங்கள் மத்தியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நேற்று தினத்தில் நாங்கள் களைத்து போய் வந்தாலும் 10 மணி வரையும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தான் நாங்கள் என்ன பண்ணோம், தியானித்தோம். ஆமென். நிறைய காரியங்களை, ஆழமான காரியங்களை, எங்கள் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத ரகசியங்களை, ஆழங்களை, நிறைய காரியங்களை நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. நான் எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள மிகவும் விரும்புகிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். ஆண்டுடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில நமக்கு வாழ்வு உண்டு. அல்லேலூயா. அந்த வார்த்தையை எரேமியா உட்கொண்டான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்குள்ள போகும்போது தான் அந்த வார்த்தையினுடைய அந்த வாழ்வை நாம் காண முடியும். அல்லேலூயா. எனவே வார்த்தைக்கு நம்ம அதிகமாய் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏராளமான வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் மிகவும் விலையேற பெற்றதாய் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு காது இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுங்களா? ஏன் அப்போ சொன்னாரு? ஒருவேளை ஆண்டவருக்கு காது இருந்தது தெரியலையோ? அல்லேலூயா. நமக்கு காது இருக்கும், இங்க இருக்கும், ஆனா காது எங்க பண்ணாது, வேற எங்கேயோ சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன் அதை சொன்னார்னா, காதுலக்குள்ள வார்த்தை போனாதான் அது நம்ம இருதயத்துக்குள்ள போகும். அங்க உள்ள போனாதான் அந்த வார்த்தையினுடைய அந்த வாழ்வையும் அந்த ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எனவே தான் அன்னைக்கு அநேக நேரத்தில் இந்த வார்த்தையை அவர் வேதத்தில் சொல்றது நம்ம பார்க்கிறோம். காதுள்ளவன் கேட்க கடவான். அதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை சொல்ற நீங்க கவனிக்கணும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இங்க யார் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை பேசினாலும் அவர்கள் அல்ல, ஆவியானவரே நமக்கு அந்த வார்த்தையை நம் மூலமாக பேசுகிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னா தான் அந்த வார்த்தை உள்ளே நமக்கு போகும். இவனெல்லாம் என்ன பேசுறது அப்படின்னு நமக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையினுடைய வல்லமை நமக்குள்ள கடந்து வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. அல்லேலூயா. எனவே முழுமையாக நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு சிறு பிள்ளையே போல நம்ம செவி கொடுப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஒரு சின்ன ஒரு காரியத்தை, என் இருதயத்தில் வைத்த காரியத்தை அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆழமான சத்தியங்களை பேசுவதற்கு எனக்கு அவ்வளவு தெரியாது அவங்க பாஸ்டர் போல, ஆனால் ஆவியானவர் சொன்ன வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த சொல்ல வருகிற இந்த வார்த்தை நீங்க எல்லா நாளும் கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆராதனையிலும் இந்த வார்த்தையை நீங்க கேட்காம போகவே முடியாது. அது எந்த வார்த்தையும் சொல்ல முடியுமா? இல்ல. இந்த வார்த்தையை சொல்லாம கேட்காம உங்களை பாஸ்டர் ஒரு நாள் அனுப்புனதும் கிடையாது, நீங்களும் போக முடியாது. யாராருக்கு ஏதாவது நினைவு வருதா? சரி, ஓகே. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை நேரா திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இதை எப்படா பாஸ்டர் சொல்லுவான்னு ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? காத்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இதை என்ன கொஞ்சம் லேட்டா சொல்லலான்னு என்ன பண்ணுவார் பாஸ்டரும் நினைச்சுக்கிட்டே இருப்பார். இன்னும் கொஞ்ச நேரம் வார்த்தையை சொல்லிட்டு கடைசி இன்னும் டைம் எடுத்து சொல்லலான்னு 2 ஏக்கம் இருக்கும். ஒன்று இங்கே லேட்டாக இதை சொல்லணும், இன்னொருத்தவங்களுக்கு ஒன்று நேரம் சீக்கிரமாக இந்த வார்த்தையை சொல்லணும். இதை சொன்னால் நம்ம என்ன பண்ணிடலாம்? வீட்டுக்கு போய் சிக்கனை மட்டனை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இந்த நாளில் இருக்கலாம் அப்படின்னு இருப்போம். அல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவ ஜனத்துக்கு, திருச்சபைக்கு மிகவும் ஆழமாக, மிகவும் முக்கியமாக பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நீங்க நல்லா என்ன பண்ணணும், கவனிக்கணும். அங்க சொல்றாரு, இன்றைக்கு திருச்சபைக்குள்ள அவசியமாய் தேவைப்படுகிற முக்கியமான 3 காரியங்களை அங்க சொல்லுகிறாரு. இன்றைக்கு திருச்சபையில இல்லாத ஒரு காரியத்தை வேணும், அவசியங்கிறது
அன்னைக்கு பவுல் அப்போஸ்தலர் அன்னைக்கு சொல்லி வைத்தார். அல்லேலூயா. என்ன சொல்றார்? 3 சொல்றார். 1 கிருபை, அன்பு, ஐக்கியம். அல்லேலூயா. இந்த மூன்றிலையும் தான் இன்னைக்கு சபை பலவீனப்படுது. அல்லேலூயா. இந்த மூன்றிலையும் திருச்சபை இன்றைக்கு பலவீனப்பட்டிருக்குது. இந்த மூன்றிலையும் திருச்சபை இன்னைக்கு இந்த மூன்றை குறித்தும் அலட்சியமா இருக்குது. அல்லேலூயா. ஆனா இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதி ஏராளமான அறிவுரைகள் எல்லாம் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த திருச்சபைக்கும் இந்த பட்டணத்துக்கும் கொரிந்து பட்டணத்துக்கும் சொல்லிட்டு முடிக்கும் போது கடைசியாக சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்றார். இது ரொம்ப முக்கியம். இது உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறத அன்னைக்கு பவுல் மிகவும் வலியுறுத்தி இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நிறைய பேசினாலும் போகும்போது பாருங்க ஒன்னு சொல்லிட்டு போவாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல சொல்லுவாங்க இல்லையா? அதுபடியே என்ன பண்ணு, கவனமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நம்ம சொந்த பந்தங்கள் உறவு பிள்ளைகளை பார்க்கும்போது நிறைய பேசிக்குவோம். பேசிட்டு போகும்போது கூட மறுபடியும் இதை என்ன பண்ணுவோம், ஞாபகப்படுத்திட்டு போவோம். அதே போல பவுல் சொல்றாரு, எவ்வளையோ அறிவுரைகளை ஆலோசனைகளை நான் இவ்வளவு நேரம் சொல்லி நீங்க கேட்டிருந்தாலும் இந்த காரியத்துல நீங்க ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கறத அங்கே பவுல் சொல்றதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்ன பிரதர், கிருபை நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? அன்பு தெரியும், கிருபை தெரியும், ஐக்கியம் தெரியும். இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹல்லேலூயா. நாம எதனால ரட்சிக்கப்பட்டோம்? நம்முடைய கிரியையினால ரட்சிக்கப்பட்டோமா? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. கிருபை இல்லைன்னா நாங்களா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும் இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வந்திருக்கவே முடியாதுங்க. நான் செய்த கிரிகையினால நம்ம ரட்சிக்கப்படாமல் தேவனுடைய பெரிதான கிருபையின் ஈவுனாலே இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக இன்னைக்கு நம்ம மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல மனசார இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, இந்த திருப்பூர்ல இருக்கிறவங்களை விட நான் ரொம்ப நல்லவன்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இல்லைங்க, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை விட நான் தான் ரொம்ப நல்லவன், என் மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்ம ரட்சித்தார்? இந்த உலகம் நல்லவர்கள் தான் என்ன பண்ணும், தேடும். நல்ல பணம் படைத்தவர்கள், பண்புள்ளவர்களை, படித்தவர்களை, மேதைகளை, ஞானிகளை, அறிஞர்களை, இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகம் நாடும். ஆனா இது எதுவுமே இல்லாத உங்களையும் என்னையும் தேடி வந்தாரு. ஹல்லேலூயா. எத்தனை மகத்துவமான ஒரு தெய்வத்தை நம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா சொல்றாரு, அந்த கிருபையை நீ ஒருபோது என்ன பண்ணிடாத, மறந்துடாத அப்படிங்கிறத பவுல் மிகவும் ஆழமாக அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கும். 5:16. ம் 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 இருந்தது. கிருபை வரமோ நம்மளை என்ன பண்ணுதா, அநேக குற்றங்களுக்கு நம்மை நீக்கி நம்ம என்ன பண்ணுது, மீட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அவருடைய கிருபையினாலே தான் இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். மாத்திரமல்ல, நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணாரு, நீக்கினாரு. சொல்லுவோமே, இன்னைக்கு யாராவது நம்மளோட குற்றங்களை நீக்க முடியுமா? இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் இருக்க, மோடியால முடியுமா? இல்லை முதலமைச்சரால முடியுமா? யாராலும் நம்முடைய குற்றங்களை நீக்குவதற்கு இங்க ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம குற்றங்களை நாமே நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது, நீக்க முடியாது. இந்த குற்றங்களை நீக்கி தேவனுடைய கிருபையினாலே தேவன் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல பாஸ்டர் சொன்னது போல ஏராளமான குற்றங்களை செய்து கொண்டிருந்த போது அந்த குற்றங்கள் நம்மை குற்றப்படுத்தி நம்மை ஓரப்படுத்தினது ஒழிய, ஆனா அந்த குற்றங்களை நீக்கி நம்மை சேர்த்துக்கொள்வதற்கு ஒருவருமே இருக்கல. ஆனா அந்த ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை நீக்கி நம்மை மீட்டதினால இன்றைக்கு யாரெல்லாம் நம்மளை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உதவாத கரன்னு சொன்னாங்களோ, அவங்க மத்தியில தேவன் நம்மை உயர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்லும் போது கொரிந்து சபைக்கு சொல்றாரு, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையில என்ன பண்ணீங்க, நிக்கணும், மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாரு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29 வாசிக்கும் போது இன்னைக்கு கிருபையை நம்ம எப்படியெல்லாம் பண்றோம் அப்படின்னு பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனை மிதித்து
கிருபையின் ஆவியை என்ன பண்றோம் இன்னைக்கு? நிந்திக்கிறோம். இன்னைக்கு கிருபைய ஏதோ ஒரு அலட்சியமாய், ஒரு என்ன சொல்ற, மேன்மை இல்லாத ஒன்றாக இன்றைக்கு இந்த தேசத்தின் ஜனங்கள் இன்னைக்கு அதை பாவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கிருபையை இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம அலட்சியம் பண்றோம். கிருபையை இன்னைக்கு நம்ம பாருங்க, இன்னொரு வசனம் அழகா சொல்லும் பாருங்க. யூதா 4ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த கிருபையை அப்படி எவ்வளவு யூஸ் பண்றாங்க பாருங்க. கிருபை யூதா 4ஆம் வசனத்தை வாசிங்க. எதுக்கு? காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுறாங்க. இந்த கிருபையை இன்னைக்கு காம விகாரத்துக்கு ஏதுவாக இன்னைக்கு புரட்டுகிறார்கள். இந்த கிருபையை இன்னைக்கு எப்படி எனக்கு சொல்ல எனக்கு தெரியல உண்மைக்கும். இந்த கிருபை இன்னைக்கு விலை மதிப்பில்லாத ஒன்றாக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல மாறி போய்விட்டது. ஹல்லேலூயா. எனவே இந்த ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு இந்த கிருபையை வாசிங்க. அந்த எபிரேயர் 10:29 என்ன பண்றாங்க பாருங்க. முதல்ல வாசிங்க 29. தேவனுடைய குமாரனாகிய கிருபையை காலின் கீழ் போட்டு என்ன பண்றாங்க? மிதித்து தன்னை பரிசுத்தம் பண்ணினவரை, தன்னை மீட்டவரை, தம்முடைய குற்றங்களை கழுவினவரை, அந்த பரிசுத்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான். எனக்கு அன்பான தேவ சனங்களே, இந்த கிருபையை அலட்சியம் பண்ணுகிறவர்கள், இந்த கிருபையை என்ன சொல்ற அற்பமா எண்ணுகிறவர்கள் எவ்வளவு பெரிய ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அல்லேலூயா. இந்த கிருபையை நீங்க ஏதோ ஒன்றாக 3ஆம் இடத்துலயோ 4ஆம் இடத்துல நீங்க வைத்திடக்கூடாது. இன்றைக்கு அந்த கிருபையினாலதான் இன்னைக்கு நம்ம உள்ள இருக்கிறோங்கிறத நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. கிருபை அப்படிங்கிறது ஏதோ இந்த உலகம் கிருபை கிருபைன்னு பாடுது, ஏதோ ஒரு சினிமா பாடலை போடு நம்ம பாடிட்டு போயிட முடியாது. அந்த கிருபையினுடைய அந்த என்ன சொல்றது, அந்த மகத்துவத்தை, அந்த வேல்யூவை நம்ம சரியாய் புரிந்து கொண்டோமானால் அந்த கிருபையை நம்ம ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம்? நிந்திக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த கிருபையின் ஆவியை இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா நிந்திக்கிறாங்க. நம்மை பரிசுத்த பண்ணின அந்த தேவனை, அந்த கிருபையை இன்றைக்கு காலின் கீழ் போட்டு நம்ம என்ன பண்றோம்? மிதிக்கிறோம். ஹல்லேலூயா. அலட்சியம் பண்றோம். அந்த கிருபையின் நாள், பரிசுத்த நாளை அலட்சியம் பண்றோம். அந்த மெய் தெய்வத்தை இன்னைக்கு இந்த தேசம் அலட்சியம் பண்ணுகிறது. இந்த தேசம் சுத்தம் பண்ணப்படாத ஒரு தேசமா இருக்குது. கிருபையின் அந்த தெய்வத்தை இந்த உலகம் இன்னைக்கு என்ன பண்ணுது? உதறி தள்ளுகிறது. அந்த தேசம் இன்னைக்கு அந்த கிருபையை வேணான்னு என்ன பண்ணுது? அலட்சியமாய் நினைக்குது. அப்படி நினைக்க பாருங்க, இந்த தேசம் ஒரு விதமான மோசமான நிலைக்குள்ளாகும், பஞ்சத்துக்குள்ளாகும். ஒவ்வொரு நாளும் பலியினாலும் இன்னைக்கு இந்த தேசம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு தேசம், எந்த ஒரு சபை, எந்த ஒரு நபர் கிருபையை அலட்சியமாய் எண்ணுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை மிகவும் ஒரு என்ன சொல்றாங்க, அபாயமான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். அந்த வசனம் முடியும் போது சொல்றாரு, எவ்வளவு வாசிங்க, அத எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் மாறிவிடுவார்கள் என்று சொல்லுது. எனக்கு அன்பான தேவ சனங்களே, இன்னைக்கு கிருபை என்ன பண்றாங்கன்னா, கிருபையின் ஆவியானவரை இன்னைக்கு ஏதோ அவருடைய கிளாஸ்மேட் போல, அல்லேலூயா, அவரோடு கூட ஒன்னா வேலை செய்யறவங்கள போல இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு உள்ள அந்த மேன்மையை இன்றைக்கு கொடுக்க நாம மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், அல்லேலூயா, அலட்சியம் பண்ணுகிறவன், அதை அற்பமா எண்ணுகிறவன், அவன் எத்தனை கொடிய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் பவுல் சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த தேசத்துக்கும் திருச்சபைக்கும் ரொம்ப முக்கியங்க. ஹல்லேலூயா. கிருபை இல்லைன்னா நாம் இல்லை, நாம் இல்லைன்னா நம் குடும்பம் இல்லை, நம்ம கிருபை இல்லைன்னா இந்த தேசமே இல்லை. ஹல்லேலூயா. கிருபையினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே அநேக குற்றங்களுக்கு நம்ம நீங்களாக்கி தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை மகத்துவமான ஒரு கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கிருபையினால எத்தனை பேர் அலட்சியம் பண்ணிட்டு ஒன்றுக்கும் உதவாத ஒரு காரியங்களுக்காக அந்த நாளை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. ஹல்லேலூயா.
அந்த ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த கிருபையை காண்பதற்கு பதிலாக இன்னைக்கு அந்த நாளை வேற எந்தெந்தோ காரியத்துக்காக இன்னைக்கு செலவழித்து கொண்டிருக்கிறாங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் அவருடைய கிருபையின் ஆவியை அலட்சியம் பண்ணுகிறது. அல்லேலூயா. அவன் அலட்சியம் பண்ணுகிறவன் எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. அதனால தான் பவுல் சொல்லும்போது தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படுன்னு சொல்றார். அல்லேலூயா. கிருபையில பலப்படுனா எப்படி பாஸ்டர் சொல்றது? கிருபையில பலப்படணும். கிருபையில நம்முடைய வாழ்க்கையை நாம் அஸ்திவாரப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கிருபையினாலே நம் வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும். அல்லேலூயா. பவுல் அந்த தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறார், தீமோத்தேயுவே, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையில நீ பலப்படு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. உன் பணத்துல பலப்படு, உன் அதிகாரத்துல பலப்படு, உனக்கு இருக்கிற செல்வாக்குல நீ பலப்படு, உனக்கு இருக்கிற தாளந்துல பலப்படுன்னு சொல்லாம உன் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலே ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் பலப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா கிருபையினாலே தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்துல எத்தனையோ தேசங்கள், முழு தேசத்திலும் கொரோனாங்கிற ஒரு நோய் வந்துச்சு இல்லைங்களா? அதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, என்ன சொல்றது, இங்கிலாந்து தேசத்துல அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுச்சான்? அந்த அரண்மனைக்குள்ள யாராவது போக முடியுமா? எவ்வளவு விசாலமா இருக்கும், அது எவ்வளவு சுத்தமா இருக்கும். அவ்வளவு சாதாரணமா எல்லாராலும் உள்ள போக முடியாது. ஆனா அவ்வளவு பாதுகாப்பாய், அவ்வளவு நீட்டாய், அவ்வளவு பிரம்மாண்டமாய் இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்குள்ள அந்த பொல்லாத அந்த கொள்ளை நோய் புகுந்துருச்சுன்னா எந்த பாதுகாப்புமே இல்லாம தேவன் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறாரே, அது அவருடைய கிருபை அல்லவா? ஹல்லேலூயா. அவர் கிருபை தாங்க நம்ம பாதுகாக்குது. நம்ம முன்னாடி வேப்பப்பழைய கட்டுறனாலேயோ, மஞ்சளை தெளிக்கிறனாலேயோ, முகத்துக்கு முகக்கவசம் போடுறனாலேயோ காக்கப்படல. தேவனுடைய கிருபை தேவன் நம்மை காத்தது. ஏன் நம்ம பாஸ்டர் காக்கலையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் எங்க சர்ச்சில் இருந்த ஒரு மேனேஜர், அவருக்கு பாஸ்டருக்கு வந்தது போல கூட அந்த தாக்கம் வரல. பயத்திலே அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கொரோனால இறந்தே போயிட்டாரு. பெரிய லட்சக்கணக்கான பணம் வாங்கக்கூடிய, சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி. நிறைய பாஸ்டர்ஸ்ங்க என்ன பண்ணாங்க, இந்த கொரோனா மூலமாய் மரித்து போனார்கள். எத்தனையோ பணம் படைத்தவர்கள் மரித்து போனாங்க. ஒரு அகதியை போல, அனாதையை போல தெருவில் அந்த கொஞ்ச நேரம் அந்த சுவாச இதுக்காக எவ்வளவோ சத்தமா ஓலமிட்டு கதறினாங்க. அது ஏதாவது உங்களுக்கு எனக்கு வந்துச்சா? அல்லேலூயா. அப்படி வந்திருந்தாலும் கூட தேவன் கிருபையா காத்த. எனக்கு கொரோனா வந்துச்சு, அல்லேலூயா. ஆனாலும் தேவன் எந்த மருந்து மாத்திரம் தேவன் கிருபையாய் காத்தார். அல்லேலூயா. எத்தனை மகத்துவமான ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார் பாருங்க. கிருபை நம்மளை பாதுகாக்கின்றது. ஹல்லேலூயா. அந்த கிருபை விலகாது. ஹல்லேலூயா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் கூட நிலை பெயரலாம், ஆனால் அந்த கிருபை நம்மை விட்டு விலகாது. அல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம அலட்சியம் செய்வோமானால், அந்த கிருபையை நாம அற்பமாய் எண்ணுவோமானால்,
எத்தனை கொடிய ஆக்கினைக்கு நாம் தீர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த கிருபையை குறித்து இன்னும் சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு வேதத்தை நாம் வேகமாக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மறுபடியும் வாசிக்கும். அத மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. அல்லேலூயா. இந்த கிருபை எதற்கு அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க பாவம் பெருகி இருக்கிறதோ அங்க கிருபை நமக்கு அவசியம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு பவுல் சொல்லும்போது, ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போது என் கிருபை என்ன பண்ணும் உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் கிருபை பூரணமா இருக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவனுடைய பலவீனத்துக்கு உதவி செய்தது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும்பா. நம்ம சொல்ல முடியுமா எனக்கு எந்த பலவீனம் இல்லை, நான் ரொம்ப யோக்கியம்லாம் சொல்ல முடியுமா யாராலும்? ஹல்லேலூயா. எவரும் நீதிமான் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் நேத்து கூட பார்த்தோம், அதான் நாம் நீதிமானாக்க பட்டிருக்கிறோம். அவருடைய நீதியை தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நாம் நீதிமான் அல்ல. அல்லேலூயா. அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் இன்றைக்கு நீதிமானாக நம்ம காட்சி அளிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப எங்க பாவம் அதிகமா இருக்குதோ அங்க கிருபை அதிகமாய் பெருகிறது. அல்லேலூயா. பாவம் இருக்கிற இடத்துல கிருபை பெருகிறது. அழகாக சொல்லப்படுது பாருங்க. மேலும் இந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது தண்டனை. இங்கேயும் இந்த உலக பிரகாரம் படியும் நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா ஒருத்தன் ஒரு தவறு பண்ணானா அவனுக்கு என்ன இருக்குது, நீங்க கோர்ட்ல போயிட்டு எனக்கு கிருபை கேட்டா கொடுப்பாங்களா? ஒரு கொலையை பண்ணிட்டு போயிட்டு கோர்ட்ல இருந்து ஐயா எனக்கு கிருபை தாங்கன்னா தருவாரா? நீங்க என்ன பாவம் செஞ்சீங்களோ, என்ன தப்பு பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற தண்டனையை இந்த உலகம் கொடுத்தே ஆகும். அல்லேலூயா. ஆனா அந்த நியாயப்பிரமாணமும் அப்படிதான் இருந்தது. நம்ம பாவம் செய்தோமானால் அதுக்கு ஒரு தண்டனை இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா அப்படி இருந்த அந்த நாட்களிலே பாவம் பெருகின போது அவர்களுக்கு இடத்திலே தேவனுடைய கிருபை பெருகியது. ஹல்லேலூயா. நம் பாவியா இருந்தபோது அவருடைய கிருபை நம்மை தேடி வந்தபடினாலதான் இன்னைக்கு நம்ம கிருபையினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நீ இந்த லெவல்ல இந்த இடத்துல நீ இருக்கிறதுக்கு அந்த கிருபை தான்ப்பா முக்கியம். அதனால அந்த கிருபை என்ன பண்ணிராத, நீ மறந்துடாத அப்படிங்கிறத பவுல் அங்கே கொரிந்து சபைக்கு அங்கே எழுதுகிறார். ஹல்லேலூயா. இது ஏதோ சண்டே ஆராதனை முடித்துட்டு வேக வேகமாய் பைபிளை கையில் எடுத்து வேக வேகமாய் சொல்லிட்டு ஓடி போவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையோடு ஒற்றி உறவாடக்கூடிய, நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு வார்த்தையை பவுல் அங்கே சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை. ஹல்லேலூயா. அங்கே சொல்லும் போது சொல்றாரு, இந்த பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் ஆட்கொண்டது போல இந்த கிருபை பாருங்க நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி நடத்தப்படுகிறோம், எப்படி நம்ம இன்னைக்கு நித்திய ஜீவனுக்காக நடத்தப்படுறோம்? நான் சரியா பைபிள் வாசிக்கிறதுனாலயா, இல்ல நான் சரியா சண்டே வர்றதுனாலயா, இல்ல நான் எல்லாருக்கும் தப்பு பண்ணாம கரெக்டா இருக்கிறதுனால நீதியா இருக்கு? நீதியை குறித்து சொல்லும் போது ஏசாயா சொல்லுவார்ல, பஸ் உங்களுடைய நீதி அழுக்கான கந்தையை போலவும் அழகா சொல்லப்படும். அந்த வார்த்தை அழகா இருக்கும். ஞாபகம் இருக்கு அந்த வார்த்தை? ஏசாயால் சொல்லப்படும். ஏசாயா சொல்லுவாரு, நம்முடைய நீதி எப்படி இருக்குமா, அழுக்கான கந்தையை போல இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஞாபகம் வந்தா அந்த வாசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க அந்த 21வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை ஆட்கொண்டது. ஹல்லேலூயா. ஒரு பாவம் நம்மளை அந்த நரகத்துக்கு நேராய் ஒரு காலத்தில் நம்மை ஆட்கொண்டிருந்தது. ஆனா அந்த அப்படி இருந்த நம்மை இந்த கிருபை நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை ஆட்கொண்டது. ஹல்லேலூயா. அந்த கிருபையினாலே இன்றைக்கு நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவ சன்னங்களே, எனவே இந்த கிருபையை நீங்க ஒருபோதும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்பவும் ஒரு கவனமாக இருந்திருக்கிறார் தான். அதை எழுதி முடிக்கும் போது இந்த கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லி அங்கே முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவம் நம்மை நரகத்துக்கு நேராக நம்மை ஆட்கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னது போல ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையில பிசாசு என்னை ஆட்கொண்டு வைத்திருந்தான். நான் மோசமான ஒரு குடிகாரன். காலையில எழுந்த உடனே டீக்கு பதிலாக, இன்னைக்கு சிஸ்டர் டீ கொடுத்தாங்க காலையிலேயே, அப்போ அதே போல காலையில டீக்கு பதிலாக சாராயத்தை தான் குடிப்போம். ஹல்லேலூயா. காலையில குடிக்க தொடங்குறது எப்போ முடியும்னு எங்களுக்கே தெரியாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு அடிமை தனத்தில் இருக்கிறவனை போல எங்க இந்த சாராயம் குடிக்கலாம், எங்க போனா குடிக்கலாம், இப்படின்னு ஒரு அலையக்கூடிய ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை அந்த குடியினாலே ஆட்கொள்ளப்பட்டிருந்தேன். குடி மாத்திரமல்ல, கஞ்சா, அபின், ஆஷ் போன்ற பலவிதமான போதை பொருட்களை உட்கொண்டு அதுக்கு அடிமைப்பட்டவனாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தேன். அது சாட்சிகளை சொல்லணும்னா ஏராளமான நேரங்கள் நமக்கு வேணும். அதனால சுருக்கமாய் சொல்றேன், அப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலையிலிருந்து ஆண்டவர் அந்த பாவம் ஆட்கொண்டிருந்து அந்த இடத்திலிருந்து அவருடைய கிருபை என்னை ஆட்கொண்டது. ஹல்லேலூயா. அந்த பாவ காரியத்திலிருந்து எல்லாரும் எப்படி ஒரு மனுஷனா அப்படின்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அது அப்படி இருக்கும்போது தான் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணோம். இந்திய தேசத்துல இந்த பிஸ்னஸுக்கெல்லாம் சொல்ல முடியாது, ஏராளமான தேச விரோதமான பிஸ்னஸ் எல்லாம் இந்த தேசத்துல நாங்கள் செய்யும்போது, பாம்பேல இருப்போம். பாம்பேல இருக்கும்போது, பாம்பேனால உங்களுக்கு தெரியும் பாம்பே எப்படிப்பட்ட ஒரு தேசம் அப்படின்னு. அங்க இருக்கும்போது குடி, இரவல் காலையிலேருந்து நைட்டு மட்டும் குடிக்கிறது, நைட்லேருந்து விடிய மட்டும் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இப்படிப்பட்ட அருவருப்பான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இப்படி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தோம். அருவருப்பான ஒரு வாழ்க்கை, கேவலமான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போது தான் ஆண்டவருடைய கிருபை ஒரு நாள் என்னை தேடி வந்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் அந்த நரகத்துக்கு நேராய் நியமிக்கப்பட்டிருந்த என்னை, அவருடைய கிருபை என்னை ஆட்கொண்டது நிமித்தம் இன்றைக்கு அந்த பொல்லாத பாவத்திலிருந்து, பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இது தான் தேவனுடைய கிருபைங்க. ஹல்லேலூயா. யாருமே என்னை அந்த இடத்திலிருந்து மீட்க வரல, யாருமே என்னை அந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க முடியல. எத்தனையோ பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, என் மனைவி, என்னுடைய சொந்த உறவுகள், நண்பர்கள், தாய் தகப்பன், எத்தனையோ பேர் அறிவுரை சொல்லியிருந்தாலும் யாராலும் அந்த பாவ காரியத்திலிருந்து என்னை மீட்டுக்கொள்ள முடியல. ஆனா அவருடைய கிருபை பாருங்க, எந்த ஒரு பாவ நிலையில இருந்தாலும் அவனை மீட்டு கொள்கிறது. ஹல்லேலூயா. எப்படி அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேனுங்கிறது தெரியாத அளவுக்கு அந்த மோசமான நிலையிலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், இந்த கிருபையை நீங்க ஒரு நாளும் இழந்துராதீங்க. ஹல்லேலூயா. இந்த கிருபையில ஒவ்வொரு நாளும் நீங்க பலப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கிருபையில பலப்படணும்னா அதிகாலையில அந்த கிருபைக்கு நேராக நாம கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபைக்கு மேல வாஞ்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம ஒருபோதும் விட்டு விலகக்கூடாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்வதற்கு ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் அடுத்த ஒரு காரியத்துக்காக நம்ம கடந்து செல்வோம். அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்தது பிதாவாகிய அன்பு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 13:14. தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. அன்பு இன்றைக்கு இருக்குதுங்க, எல்லாத்துக்கிட்டே இருக்கு. அன்பு இல்லாம இன்னைக்கு இந்த உலகம் இல்லை. அன்பு இருக்கு. ஆனா அங்க பவுல் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், தேவனுடைய அன்பு. அதை நீங்க நல்லா கவனமா வாசிக்கணும். ஹல்லேலூயா. அன்பு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. என் மனைவி மேல எனக்கு அன்பு இருக்கு, என் பிள்ளை மேல எனக்கு அன்பு இருக்கு, என் உறவுகள் மேல அன்பு இருக்குது, பாஸ்டர் மேல அன்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. அன்பு இந்த உலகத்துல, அன்புனாலதான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. அன்பு இருக்குது. ஆனா அங்கே பவுல் சொல்லும் போது அங்கு பிதாவாகிய தேவனுடைய அன்புன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள்ள இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஹல்லேலூயா. இல்லங்க, என்கிட்ட அந்த அன்பு இருக்கு அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா? இங்கே பவுல் சொல்லக்கூடிய இந்த அன்பு என்கிட்ட இருக்குது அப்படின்னு எத்தனை பேரால இன்னைக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஏன் சொல்ல முடியல? ஆமென். அப்ப நமக்கு தெரியுது, தேவன் விரும்புகிற அன்பு, வேதம் சொல்லுகிற அன்பு நம்மிடத்துல இன்னும் என்ன இல்லை, குறையப்பட்டிருக்குது. அப்ப அதுல தான் ஆண்டவர் பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, இந்த அன்புல, இந்த கிருபையில, இந்த ஐக்கியத்துல உன்னை என்ன பண்ணிக்க,
பலப்படுத்திக்கொள்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்றைக்கு போலியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் கிறிஸ்தவங்க தான், பைபிள் தூக்குறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், திருச்சபைக்கு வரோம், எல்லாம் ஓகே தான். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லல, எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு வாசிக்கும் போது கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்றேன். நான் இதுல அப்படியே கரெக்டா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு நான் பேச வரல. இந்த அன்புல நான் குறைவுபட்டிருக்கிறேன், இந்த கிருபையில நான் குறைவுபட்டிருக்கிறேன், இந்த ஐக்கியத்துல நான் குறைவுபட்டிருக்கிறேன். நானும் நீங்களும் இந்த பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்கிற ஒரு தாகத்துல ஆண்டவர் இந்த ஒரு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த சின்ன ஒரு காரியத்துல நம்ம பரிபூர்ணமா இல்லை அப்படின்னா அவர் வரும்போது அவரோடு கூட நம்ம பிரவேசிக்க முடியுமா? அப்ப நம்ம என்ன ஆயிடுவோம்? ஏமாந்து போயிருவோம்ல. அவர் வரும்போது அந்த அன்பு இல்லைன்னா எப்படி போக முடியும்? அவர் வரலனா அந்த கிருபை இல்லைன்னா எப்படி போக முடியும்? அவர் இல்லைன்னா அந்த பரிசுத்தவான்களோடு கூடிய ஐக்கியத்துல நம்ம இல்லைன்னா எப்படி போக முடியும்? நம்ம கைவிடப்படக்கூடிய நிலையில ஏமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு நேராக நம்ம தள்ளப்பட்டுரும். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அது உங்களுக்கு நமக்கு நல்லா தெரிந்த வசனம் தான். அந்த வசனத்தை நிறைய நேரம் வாசிச்சாலும் இன்னைக்கும் ஒரு முறை அதை நம்ம வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் ஆமென். அதை சொல்றாரு, நீங்க மனுஷ பாஷை இல்ல, நீங்க தூதருடைய பாஷையை நம்ம பேசினாலும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எந்த பாஷை வேணாலும் பேசுங்க. இப்ப தம்பி சாட்சி சொல்லும் போது கன்னட பாஷையை அவங்க கத்திருக்கிறாங்க. நாங்களும் அது 13-15 வருஷமா இருக்கோம், ஒண்ணுமே வர மாட்டேங்குது பாஷை, கன்னட பாஷை. அங்கதான் இருக்கிறோம், அந்த சர்க்கிள்ல தான் இருக்கிறோம். கன்னடா, தெலுங்கு, தமிழ், இந்த 3 ஜனங்கள் இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். ஆனா புரியும், பேச வராது. அப்ப நம்ம மனுஷ பாஷை அல்ல, தூதருடைய பாஷையை நீங்க பேசலாம். நீங்க எப்படிப்பட்ட பெரிய பாஷையை பேசக்கூடிய கில்லியாவை கூட இருந்துட்டு போங்க, ஆனா நமக்குள்ள அன்பு இல்லைன்னா அவர் என்ன சொல்றாரு? சத்தம். இப்ப நான் சொல்றேன், நான் பேசுறேன், உங்களுக்கு புரியுது, நான் வார்த்தையை சொல்றேன், உங்களுக்கு புரியுது. வார்த்தையும் இல்லாம எதுவுமே இல்லாம நான் ஒரு சத்தத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஏதாவது உங்களுக்கு புரியுமா? அப்ப அன்பு இல்லைன்னா நீங்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்றாரு. ஒருவனுக்குள்ள அந்த அன்பு, தெய்வீக அன்பு, தெய்வத்துடைய அன்பு, பிதாவுடைய அன்பு நமக்கு இல்லைன்னா வேஸ்ட், ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறத அவர் சொல்றாரு. நீங்க தூதர் பாஷையில நீங்க பரலோக பாஷையை கூட பேசிட்டு போங்க, ஆனா பிதாவாகிய தேவனுடைய அன்பு நமக்கு இல்லைன்னா நீங்க வெறும் கைத்தட்டுற ஓசையை போலதான் நம்ம இருப்போம். நீங்க பிரயோஜனமற்றவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், தேவனுடைய பார்வையில நீங்க என்ன பண்றதுங்க, எந்த அருகதையும் இல்லாதவர்களாக தான் அங்க பவுல் அங்க சொல்றாரு. பாருங்க, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. பேசினாலும் இருப்பேன், மலைகளை பேர்க்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் ஒன்றுமே. நீங்க பெரிய மலையை பேர்த்துங்க, இந்த திருப்பூரை மாற்றி போடுங்க, நீங்க தான் இந்த திருப்பூர்ல பெரிய ஆளாருங்க, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னா என்ன இல்லை, நீங்க ஒன்றுமே இல்லைன்னா வேஸ்ட். அல்லேலூயா. நீங்கள் நானும் வேஸ்ட்டுங்க. ஏன் இதை சொல்ற அப்படின்னா, உங்களுக்குள்ள அன்பு இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க பிதாவுடைய அன்புல தான் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மள தீர்மானித்துக்கலாம். வாசிங்களேன், நேரம் கம்மியா இருக்கிறனால அடுத்த வசனத்தை. அன்னதானம் கொடுங்க, நீங்க சரீரத்தையே சுட்டெரிப்பதுக்கு கொடுங்க, ஒன்றுமில்லை. அன்பு என்ன இருக்கா? சாந்தம் நம்மகிட்ட இருக்குதா? சாந்தமே இல்லை அப்படிங்கிற நீடிய சாந்தம் நமக்கு என்ன பண்ண போகுது, வரப்போகுது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அப்ப நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க, நம்மள ஜட்ஜ் பண்ணிட்டு வரோம் ஒவ்வொன்றா. நீடிய சாந்தம், அப்புறம் அன்புக்கு
பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு அன்பு உண்மையான அன்பு என்ன பண்ணாது? ஒரு காலம் அழியாது. எல்லாம் அழிந்து போகும். ஆனா தேவன் நமக்கு தரக்கூடிய அந்த அன்பு ஒரு நாள் என்ன பண்ணாது? அழியாது. ஏன் இதை சொல்றாருன்னா, இந்த உலகம் கடைசி நாட்கள்ல அன்பு தனிந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கடைசி நாட்களில மனுஷனாய் பார்க்க முடியாத அன்பற்றவர்கள் தேசத்துல பெருகுவாங்க. கடைசி நாட்கள்ல ஒரு தன் சொந்த பிள்ளை மேல, கணவர் மேல, மனைவி மேல, உறவுகள் மேல பாசம் காட்ட முடியாத மனுஷர்கள் கடைசி நாட்கள்ல வருவாங்க. அதனாலதான் பவுல் சொல்லும் போது இந்த தெய்வத்துடைய அந்த கர்த்தராகிய ஆண்டவருடைய அன்பு நமக்கு வேணும் அப்படிங்கிறத ஆழமா அங்க சொல்லி வைத்துட்டு போயிருக்கிறாரு. அல்லேலூயா. அன்பு என்ன பண்ணாது? தீங்கு நினையாது, அயோக்கியமானதை செய்யாது, சினமடையாது, நீடிய சாந்தம் உள்ளது, தற்பொழிவை நாடாது, பொறாமை கொள்ளாது. ஏராளமான லிஸ்டை அங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குமானால் நாம எந்த அன்புல நிரப்பப்பட்டிருக்கிறோம்? தெய்வத்துடைய அன்பா, இல்ல இந்த லௌகீக இந்த உலகத்தின் மனிதர் காட்டக்கூடிய இந்த அன்புலையா? இந்த நம்ம இல்ல அகாப்பே அந்த தெய்வத்துடைய அன்புலையா? எந்த அன்புல நம்ம இன்னைக்கு நிரப்பப்பட்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த வரிகளை பாடலாய் பாடுவோமா? ஹல்லேலூயா. அன்பு அது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு அது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது, இருமாப்பா இராது. அன்பு அது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. சொல்லுங்களே. அன்பு அது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. இருமாப்பா இராது, இருமாப்பா இராது. அன்பு அது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு அது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அவர் நம்மிடத்துல நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய காரியத்துல நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய மத்தியில, நம் ஜனங்களுடைய காரியத்துல நம்முடைய அன்பு எவ்வளமாய் வெளிப்படுகிறது? அந்த தெய்வத்துடைய அன்பை நம்ம பார்க்கிறோமா? எதையும் எதிர்பார்க்காத அந்த பிதாவுடைய அன்பால நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? இல்லை இதை கொடுத்தா நேசிப்பேன், அதை தந்தா நான் அன்பு கூறுவேன் என்கிற மாம்சிக அன்பு, மனித அன்பு, இந்த லௌகிக உலக அன்பு நம்மளை ஆட்கொண்டிருக்கிறதா? சற்று நம்ம சிந்தித்து பார்க்கணும். இதை பவுல் மிகவும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி, மிகவும் அவசியமானது ஒன்று சொல்லி, இது ஒவ்வொருக்குள்ளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு சினமடையாது, அன்பு பொறாமை கொள்ளாது, அது இருமாப்பா இராது, அன்பு தற்பொழிவை நாடாது, அது நீடிய பொறுமை உள்ளது என்று நம்ம பார்க்கிறோம்.
இந்த காரியத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம், எந்த அன்புல நம்ம நிலைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை தூக்கி பேசும்போது, நமக்கு சாதகமா பேசும்போது, நம்மளால் அன்பு கூற முடிந்த நமக்கு, நம்மளை நிந்திக்கும் போது, நம்மை அவமானப்படுத்தும் போது, நமக்கு விரோதமாய் பேசும்போது நம்மால் அவரை நேசிக்க முடியுதா? அதனால தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, அந்த அன்பு இருந்தா இந்த ஜெபத்தை நம்ம பண்ண முடியும். வாசிங்களேன் அந்த வசனத்தை, மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இது செய்ய முடியுதா நம்மளால? நம்மளால் செய்ய முடியுதா? ஏன் செய்ய முடியல? நாம அந்த அன்பினால் நம்ம நிரப்பப்படலை. ஹல்லேலூயா. அந்த அன்புல நம்ம நிரப்பப்படும் போது இந்த ஜெபத்தை நிச்சயமா நான் சொல்றேன் நம்மளால் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நாம இந்த உலக அன்புல, மாம்சிக அன்புல, மனித அன்புல நிரப்பப்பட்டிருந்தோம்னா நான் மறுபடியும் சொல்ல முடியும், நான் ஆழித்தனமாய் சொல்ல முடியும், இந்த ஜெபத்தை ஒருவராலும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அந்த அன்பு, அந்த தெய்வீக அன்பு, தெய்வீக அன்பு இந்த கால வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்பணும். ஒரு விசை நம்ம கரங்களை தேவ படத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த தெய்வீக அன்பு எங்களில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த தெய்வீக அன்புனால ஆண்டவர் எங்களை நிரப்புங்க ஆண்டவர். ஆமா ஆண்டவர், எங்களுக்கு கோபம் வரும்போது, எங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் வரும்போது, எங்களால் ஆண்டவரே நேசிக்க முடியல, உண்மைதான். அன்பு காட்ட முடியல, உண்மைதான் ஆண்டவரே, எங்களால் முடியல. என் தகப்பன் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க அன்பினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க தெய்வீக அன்பினால எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி இந்த கால வேளையில் சொல்ற ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்ப தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 13:10 வாசிக்கும் போது வாசிங்க. ரோமர் 13:10 வாசிக்கும் போது பாருங்க. ரோமர் 13:10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்புதாங்க நியாய பிரமாணத்தினுடைய நிறைவு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:12 நம்ம வாசிக்கும் போது, அன்பே சகல பாவங்களையும் மூடுங்க. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் தவறு பண்ணியிருந்தாலும் நீங்க அன்போடு நீங்க பேசும்போது அந்த அன்பு நிச்சயமா சகல பாவங்களையும் அது என்ன பண்ணும்? மூடும் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்புக்கு அது பொறாமை இல்லை, அன்பு சினமடையாது, அது நீடிய சாந்தம் உள்ளது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக நமக்கு நேரம் குறைவா இருக்கிறபடினாலே அடுத்தது அவர் சொல்லும்போது ஆவியானுடைய ஐக்கியம் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10, 11, 14, 15 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10, 11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கனியற்ற அந்தகார வாழ்க்கை எப்போ வரும்னா, நம்ம யாரோடு கூட ஐக்கியமா இருக்கிறோமோ அதை வைத்து தான் வரும். ஹல்லேலூயா. நாம பரிசுத்தவான்களோட, திருச்சபையோடு, ஊழியர்களோடு நம்ம ஐக்கியமா இருந்தோம்னா நிச்சயமாய் கனி தரக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உடன்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப வாசிங்க 14 வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப கனியற்ற ஒரு வாழ்க்கை ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா, அவன் வேற கனியற்ற ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கனி கொடுக்க முடியல அப்படின்னா, கனி கொடுக்க முடியாத ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ண இருக்கிறோம்? உறங்கிட்டு இருக்கோம், படுத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன மயங்கி போய் கிடக்கிறோம். அப்ப அந்த இடத்தை விட்டு நம்ம எழும்புனா தேவன் நம்மை
பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையின்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இந்த வார்த்தையுடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் நன்மையும் நிச்சயமாய் தேவன் நமக்கு தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்படி அதுக்கு ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். அப்பொழுது நம்ம வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அப்படி நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாய் நிச்சயமாய் மாறுங்க. ஏன் இந்த நிலை, ஏன் இந்த நம்ம கலைத்து போன நிலை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு சோர்வான நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்குள்ள நம்ம சிக்கி கிடக்கிறது தான், தூங்கி கிடக்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம எழும்பணும் அப்படின்னு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 6:14 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிற 2 கொரிந்தியர் 6:14 வாசிங்க. 2 ஏது ஐக்கியம், ஏது இருக்கிறீர்களே. அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை எப்பொழுது இந்த அவிசுவாசிகளோடு நமக்கு, புறஜாதிகளோடு நமக்கு, தேவனுடைய பிள்ளைகள் இல்லாத மற்றவர்களோடு நமக்கு ஐக்கியம் இருக்கும்போது தேவன் என்ன பண்ண முடியாது? கனியற்ற வாழ்க்கையை தான் நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கணும்னா, பரிசுத்தவான்களோடு, திருச்சபையோடு, தேவ ஊழியர்களோடு, தேவ பிள்ளைகளோடு நம்ம ஐக்கியப்படணும். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு நிலையற்ற ஒரு வாழ்க்கையா இருக்குதா? நாம வேதம் சொல்லப்பட்ட இந்த அந்தகார கிரியைகளை, கனியற்ற இந்த வாழ்வை விட்டு பிரிந்து தேவன் நமக்கு காண்பிக்கிற இந்த காரியத்துக்குள் நாம் வரும்போது அப்பொழுது தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த காரியம் மூன்றிலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும்போது தேவன் நிச்சயமாகவே தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவர் இந்த காரியத்தில் நம்ம ஒருவேளை தவறு இருந்தோமானால், ஒருவேளை இதில் நம்ம குறைவுபட்டு இருந்தோமானால், ஆண்டவர் ஆமா ஆண்டவரே, நீங்கள் சொன்ன காரியத்தில் எனக்கு குறைவு உண்டு, அன்புல குறைவு இருக்குது, ஐக்கியத்தில் குறைவு இருக்குது ஆண்டவரே, கிருபையை நான் இன்னைக்கு அலட்சியமாக எண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவருடைய அந்த பரிசுத்த அன்பு, அந்த தெய்வீக அன்பு, அந்த தெய்வீக கிருபை, அந்த தெய்வீக ஐக்கியம் இன்றைக்கு நம்ம சபையை இன்றைக்கு மூடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அன்பு, தெய்வத்துடைய அன்பினால் என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. பிதாவுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த ஆண்டவருடைய அந்த கிருபையினால் எங்களை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே பிதாவாகிய தேவனுடைய அன்பினால என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த கால வேளையில தேவனுடைய அன்பினால் நம்மை நிரப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்டுக்கொள்கிற யாவருக்கும் அதை சம்பூர்ணமாய் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இதில் நீங்க குறைபட்டு இருப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரத்தில் விண்ணப்பிக்கும் போது ஆண்டவர் இந்த 3 காரியத்திலையும் உங்களை நிரப்பி உங்களை பரிபூர்ணம் உள்ள ஒரு பாத்திரமாய் அவர் வரும்போது உங்களை ஏற்றுக்கொண்டு அவர் வரும்போது மகிமையில தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள்
நாங்கள் அப்பா இந்த சபையிலே போதித்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஜீவனுமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அபியாசப்படுத்தட்டும் ஆண்டவரே. இந்த கிருபையை ஒருபோது நாங்கள் விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவருடைய தெய்வீக அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்கவும் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதிகான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எழும்புவோமான சமூகத்தில் யாரு கண்கள் மூட வேணாம். ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும், இது ஆராதனையினுடைய இறுதியில் வழக்கம் போல் சொல்லப்படுகிற ஒரு சம்பிரதாயமான ஒரு வசனம் அல்ல. இது மூணும் உங்க கூட இருக்கணும்னு சொல்லி யார் விரும்புகிறா? தேவன் விரும்புகிறாரு. அல்லேலூயா. நம்ம கூட என்ன இருக்கணும்னு விரும்புகிறோம்? நம்ம கூட செல்வாக்கு, செல்வம், உலக பிரகாரமான உறவுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது மூணும் உங்ககிட்ட என்ன செய்யணும்? இருக்கணும். இதில் காம்ப்ரமைஸே பண்ணிக்க கூடாது. ஒன்று குறைஞ்சாலும் அங்கே என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. கிருபையை பற்றி சொல்கிற கவனிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ கிருபை இல்லைன்னா உங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? ரட்சிப்புன்னா என்ன? பாதுகாப்பே இல்லை. கிருபை இல்லைன்னா நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல், அதாவது ஒரு பிரேக் இல்லாத வண்டியில் நீங்கள் வேகமாக போனால் எப்படி, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை. கிருபை இல்லைன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது உங்களால் உண்டானது அல்ல. அதாவது கிருபை இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே இல்லை. அடுத்து அன்பு. அன்பு இல்லைன்னா நானே ஒன்றும் இல்லை. அதான் 1 Corinthians 13 வாசித்தோம். கிருபை இல்லைன்னா நீ பாதுகாப்பில் இல்லை, அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, நீ வேஸ்ட்டு. திருப்பூரில் கூட வேஸ்ட்டு ரொம்ப காஸ்ட்லிங்க. அதை வாங்கிட்டு போய் வண்டி துடைக்கிறதுலாம் யூஸ் பண்ணுறோம். இது தொடச்சி போட்டு வேஸ்ட்டு, சாதாரண வேஸ்ட் இல்லை. இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு வேஸ்ட்டு. கிருபை இல்லைன்னா நான் பாதுகாப்பில் இல்லை, அன்பு இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை, ஐக்கியம் இல்லைன்னா என் கூட தேவனே இல்லைன்னு அர்த்தம். ஹலோ. அப்போ இது மூணும் ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் ஒன்றுமே இல்லை. கண்களை போடுவோமா தேவ சமூகத்தில்? என் ஆண்டவரே, எனக்கு இந்த கிருபை வேணும்ப்பா. கிருபை மட்டும் அன்றைக்கு நோவாவுக்கு கிடைக்கலன்னா மடிந்து போகிறவர்களோடு ஜலப்பிரளயத்தில் அவனும் சேர்ந்து மடிந்திருக்க வேண்டுமப்பா. அந்த கிருபை இருந்ததுனால தானே இன்னும் ஒரு புதிய வாழ்க்கையை அவன் பார்த்தான். எனக்கு இப்படியே புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறீர், என் மீது இப்படிய கிருபையை, இப்படிய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே என்று சொல்லுகிற அந்த பாக்கியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அன்பு. அந்த அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா அன்பு இல்லை. நேற்று தினத்தில் என்னுடைய வண்டியில் ஆயில் இல்லை, அப்படியே இன்ஜின் பிடிக்குது. ஒரு ஆயில் வாங்கி அதில் ஊற்றிட்டு போனேன். நம்முடைய மனிதர் குலத்தினுடைய இந்த வாழ்க்கை ஸ்மூத்தாக போகாத காரணம் என்னென்னா அன்பு இல்லை. அதனால தான் எல்லா பிரச்சனையும் காரணம். அதனால தான் ரோமர் 5:5 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயங்களே ஊற்றுகிறார். அந்த இதயத்தினுடைய இயக்கம் நம்முடைய வாழ்க்கையை லகுவாக மாற்றி ஸ்மூத்தாக கொண்டு செல்கிறது. ரெண்டு கரங்களை கத்திற்கு நேரம் உயர்த்துவோமா? என் தேவனே, கிருபை வேணும். அன்பில்லாதவனுடைய இருதயத்தில் உங்கள் அன்பு ஊற்றப்படணும். நான் உலகத்தோடு ஐக்கியம் பாராட்டாதபடிக்கு உங்கள் கூட ஐக்கியமாக இருக்கணும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளதிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் உலகத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. நீ கெட்டு போக கூடாது என்பதற்காகத்தான் உண்மையில தேவன் தம்முடைய அன்பு வைத்து ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி கொடுத்து உனக்காக ரத்தம் சிந்தி உயிர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அன்பை அவர் பிரகடனப்படுத்தினார் அல்லவா?
அந்த கிருபை மாறாதது. Thank you Jesus. Thank you Lord. கிருபை விலகாதையா தேவனே, கிருபை விலகாதையா. ஆமாப்பா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தினத்தில் அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்ததான கர்த்தருடைய தாசன் ரமேஷ் அவர்கள் நம்முடைய திருச்சபையின் சார்பில் கரங்களை தட்டி வாழ்த்துவோமா? God bless you. தேசம் அறிந்த தேவ மனிதனாக தேவன் உங்களை பயன்படுத்த உங்களை திருச்சபை மக்களுடைய ஜெபமும் அவங்களுடைய வாழ்த்து எப்பொழுதும் உங்க கூட இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இருந்து ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Thank you Jesus.